இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு எப்போ எந்த வீடியோ அப்லோட் ஆகணும், எப்போ எந்த மாதிரியான ஷூட் போகணும் அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்துச்சு. சரி, இந்த குழப்பத்தில் நான் இருக்கும் பொழுது நம்ம பசங்க தான் ரொம்ப அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுவாங்கல்ல. என்னாச்சுன்னா, இந்தியா வந்து சூப்பர் 8க்கு வந்துட்டாங்க அப்படின்னா A1 தான். இந்தியா ஒருவேளை செமிஃபைனல் வந்துட்டாங்க அப்படின்னா கயானாவில் தான் அவங்க வந்து ஆடுவாங்க. ஏன்னா வியூவர்ஷிப்பு கயானாவில் ஆடும்பொழுது அந்த மேட்ச் வந்து இந்தியா நேரம் போய் நைட்டு வருது. உடனே ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்தியா கப்படிக்குங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பி விட்டாங்க. இது ரொம்ப சர்ச்சையாக போச்சா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு சும்மா ஏன் இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஃபிக்ஸிங்ன்றாங்க, இந்தியா தான் கப்படிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுன்ட்டாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. சரி, ஓகே, நம்ம ஷெடியூலை பற்றி நான் எப்பவுமே பார்ப்பேன். பட் ஷெடியூலை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அலசி ஆராயும் பொழுது கிடையாது, இது ஃபிக்ஸிங் கிடையாது. கிரிக்கானந்தான் தான், நீங்கள் கிரிக்கெட் பேசுகிறீங்க, அதில் நீங்கள் கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறீங்கன்னு. பட் நான் எதையுமே ஒரு ப்ரூஃப் இல்லாமல், எதையுமே ஒரு ரிசர்ச் பண்ணாமல் நான் பேசவே மாட்டேன். பட் இப்போது உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளில் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பு ஃபிக்ஸிங்கு, இந்தியா கப்படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை பண்ணிட்டாங்க, ரூட் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை தூக்கிட்டு கொண்டு போய் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பேச போகிற நிறையாவுக்கு ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 என்ன ஃபிக்ஸிங்கா அப்படின்னு பேச போகிறோம். அவ்வளோதான். அதாவது இந்த ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 20 டீம்ஸ் ஆடுறாங்க. 2 டீம்ஸ் ஹோஸ்ட்டாக இருக்கிறாங்க, யுஎஸ்ஏவும் வெஸ்ட் இண்டீஸும். இந்த 2 டீமும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள குவாலிஃபயர் ஆகிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபயர்ஸ் ஆடி டாப் 8 டீமை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து குவாலிஃபயர்ஸ் ஆடி உள்ளே வந்தாங்க. ICC மெம்பர்ஸ், அதாவது மொத்தம் 94 டீமுகள் வந்து இந்த ICC பேனலில் இருக்குது. இவங்க தான் வந்து வேர்ல்டு கப்போ T20 வேர்ல்டு கப்போ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே குவாலிஃபயர்ஸில் ஆடிட்டு வரும். இந்த குவாலிஃபயர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த மெம்பர்ஸுகளை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இவங்க ஆஃப்ரிக்கா, அமெரிக்காஸ், ஏஷியா, ஈஸ்ட் ஏசியா பசிபிக், யூரோப் இப்படின்னு 6ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 6ஆக பிரித்து அங்கே டிவிஷன்ஸாக வந்து குவாலிஃபயர்ஸ் நடந்து, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு குவாலிஃபயர்ஸ் நடந்து, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த வினர்ஸுக்கெல்லாம் சேர்த்து ஒரு குவாலிஃபயர்ஸ் நடத்தி அதுலேருந்து வந்த டாப் 2 டீம்ஸ், டாப் 4 டீம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே, இந்த வேர்ல்டு கப்புக்குள்ளெலாம் வந்து வருவாங்க. இப்போ மெஜாரிட்டி எந்த பக்கத்துலேருந்து வராங்க அப்படின்னா ஏஷியாவிலேருந்து தான் வராங்க. இந்த 20 டீம்களில் வந்து மொத்தம் 7 ஏஷியன் டீம்ஸ் ஆடுறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், ஆப்கானிஸ்தான், ஓமான். அமெரிக்காஸ்லேருந்து உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் இண்டீஸ், கனடா, USA ஆடுறாங்க. ஆஃப்ரிக்காவிலேருந்து 3, சவுத் ஆஃப்ரிக்கா, உகாண்டா, நமீபியா ஆடுறாங்க. அப்புறம் ஈஸ்ட் ஏஷியா பசிஃபிக்லேருந்து, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆடுறாங்க. இப்போது பப்பு நியூகினி ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா இருக்கிறவங்கள நியூசிலாண்டு கீழே இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு மேலே பப்பு நியூகினி இருக்காங்க, PNG இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, மேப்பில் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது யூரோப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, நெதர்லாண்ட்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இவங்கெல்லாம் வந்து ஆடுறாங்க. ஷெடியூல் பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமு, வியூவர்ஷிப்பு, கிளைமேட் இதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் லாபகரமாக, அதாவது ஸ்போர்ட்டாகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்டர்களுக்கு அந்த லாபம் தரணும், ஃபேன்ஸுக்குலாம் இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும். இது எல்லாமே சரியாக நடந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டோட விக்ட்ரியே. இப்போது நீங்கள் ICC ஈவெண்ட்டை வந்து குறை சொல்லலாம், ஓகேங்களா, ICCயும் BCCயும் ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ப்ரீமியர் லீக், ஓகேங்களா, அதாவது ஃபுட்பாலோட ப்ரீமியர் லீக், உலகின் பெரிய 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 ஒரு ப்ரீமியர் லீக்னா அது ஃபுட்பாலோட ப்ரீமியர் லீக் தான். அந்த ப்ரீமியர் லீகே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூவர்ஷிப்புக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸோட வியூவர்ஷிப் வேணுங்கிறதுனால அவங்க ஃபுட்பால் டைமிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இது வந்து ப்ரீமியர் லீக். இப்போ FIFA இருக்காங்கல்ல, FIFA அது மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னா FIFA பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி தான் பண்ணுறாங்க. என்னென்னா FIFA வந்து ஃபேன்ஸ் பின்னாடி ஓடல, ஃபேன்ஸாக வந்து இப்போது FIFA பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஆளுமை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ போன வருஷம் கத்தாரில் நடந்ததா, கத்தாரில் நாங்கள் இந்த டைமிங்கில் தான் நடத்துவோம், நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள்
அப்படிங்கிறது அவங்க வைக்கிறாங்க. பட் அதுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அவங்க உசுரை கொடுத்து கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க, விடிய பார்க்குறாங்க, அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஃபுட்பால் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது டோட்டலாகவே வேறு. ஃபுட்பால் கிரிக்கெட் கூட நான் கம்பேர் பண்ண முடியாது. இது சில்லியான என்ன சொல்கிறது, சுத்தமாக ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாத ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் அதையே கொண்டு வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், வியூவர்ஷிப்புக்காக தான். இப்போ டிவியில் ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, டிவியில் ஒரு ஸ்போர்ட் வருது, அதை வந்து ஒளிபரப்புறாங்க அப்படின்னால வியூவர்ஷிப் கண்டிப்பாக முக்கியம், டிஆர்பி ரொம்ப முக்கியம், அதை பார்ப்பாங்க. அது யூஸ்வலாக பேசிக் அது, ஓகேங்களா? ஸோ இப்போ அதை ஐசிசியும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தப்பு கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரேஷியோ 7-13 சொல்லலாம், இல்லை 10-10. ஏன்னா ஈஸ்ட் ஏஷியா பசிஃபிக்கில் ஆடுறவங்களும் ஏஷியாவில் இருக்கிறவங்களும் வருவாங்க. ஸோ இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து ஒரு இங்கிலாந்து, யூரோப்பு, இந்த அமெரிக்காஸ்னு சொல்கிறோம். நான் டீம்களே சொல்லிடுறேன். வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, உகாண்டா, நமீபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன டைமிங்கில், இப்போ இந்தியன் நேரப்படி நீங்கள் காலைல வச்சாலும் சரி, இல்லை நைட்டு வச்சாலும் சரி, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களோட டைமிங்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம், 3 மணி நேரம் தான், ஒரு 2 மணி நேரம் தான் வந்து முன்ன பின்ன வரும், ஓகேங்களா? பட் இது அப்படியே அந்த ஆஸ்திரேலியா, பிஎன்ஜி, நியூசிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஓமன், ஆப்கானிஸ்தான், இவங்களுக்கு, நேபாள், இவங்களுக்கு தான் வந்து இது பிரச்சனையே தவிர இது வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 10 கண்ட்ரிகளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 10-10, இந்த 13-7 இந்த கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிச்சிருக்கிறாங்க ஐசிசி இந்த ஷெடியூல் பிரிக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய தலைவலி இருக்கும். இந்த ஏஷியன் டீமுகளுக்கு வந்து நைட் மேட்சஸ் கொடுக்கணும், டே அதாவது காலையில் காலக்கற்கில் மேட்ச் வர மாதிரி இருந்தால் வியூவர்ஷிப் அடி வாங்கணும்னு யோசிக்கலாம். பட் அந்த பக்கத்தில் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூரோப்பு, ஆஃப்ரிக்கா, அமெரிக்காஸ் டீம் இருக்குங்கிறதுனால ஸோ தப்பிச்சாங்க ஐசிசி. இது இன்னும் 20ங்கிறத வந்து ஒரு 40 ஆகும்பொழுது தான் தலைவலியே அதிகமாகும். 94 டீமுக்கு இப்போ T20 ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து 20 தான் வந்திருக்கிறாங்க. இது போக இன்னும் இந்த யுஏஇ டீம்லாம் யுஏஇ இருக்கிறாங்க. எனக்கு இந்த யுஏஇலாம் உள்ளே வர வேண்டிய டீம் ஆக்சுவலி இந்த வரல இந்த தடவை வந்து. இது போக இன்னும் ஜிம்பாபேலாம் இருக்கிறாங்க, ஒரு ஆஃப்ரிக்கன் டீம்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் உள்ளே வரல. வேறு டீம் இருக்காங்களா, நான் பேர் தான் சொல்லிட்டு தான்சானியா ஆடிட்டு இருக்காங்க, ஜெர்மனி ஆடிட்டு இருக்காங்க, இந்தோனேஷியா ஆடிட்டு இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா, இவங்க எல்லாமே ஆடிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா டைமிங் பெரிய கொலாப்ஸ் ஆகும். பட் ஃபிஃபா மாதிரி நீங்கள் வாங்க கிரிக்கெட்டுக்கு பின்னாடி, நீங்கள் வாங்க ஃபுட்பாலுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ஐசிசி T20 வேர்ல்டு கப்பில் ஐசிசி நடக்கும்போது நீங்கள் வாங்க கிரிக்கெட்டுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு காலம் வரும். இது ஆரம்பம் தான், ஓகேங்களா? இது ஆரம்பம் தான். இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழித்து போகும்பொழுது நம்ம எல்லாரும் ஃபுட்பால் ஃபேன்ஸ் மாதிரி சும்மா விடிய ராக்கோழி மாதிரி மேட்ச் பார்க்க போகிறோம். ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், ஆப்கானிஸ்தான், ஓமன். இங்கே பகல் அப்படின்னா அங்கே யுஎஸ்ஏலையும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் நைட்டு, ஓகேங்களா? அங்கே வந்து 9:30 மணி, பகல் காலையில் 9:30 மணி அப்படின்னா இந்தியாவில் இங்கே 7:30 மணி. அது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன வந்து பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷில் ஆகும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், ஆப்கானிஸ்தான் மேட்ச்லாம் வந்து அதை வந்து இந்த ஈஸ்ட் ஏஷியா பசிஃபிக், அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, நியூசிலாண்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பிஎன்ஜியில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு தேவை, அதாவது இந்தியன் ஃபேன்ஸ்களுக்கு இந்தியன் மேட்ச் காமிக்கணும், பாகிஸ்தான் ஃபேன்ஸ்களுக்கு பாகிஸ்தான் மேட்ச் காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஷெடியூல் அமைச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு காலையில் ஒரு 5 மணி 6 மணி மேட்ச்னு ஒன்று போடுறாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலையில் அப்படின்னா அங்கே நைட்டு, ஓகேங்களா? அதான் சொல்கிறலங்க, நம்மளுக்கு இங்கே பகல்னா அங்கே அவங்களுக்கு நைட்டு. நீங்கள் காலையில் 5 மணி 6 மணி மேட்ச் இந்திய நேரப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அவங்க ஆடுவாங்க. இப்போது நம்மளுக்கு இங்கே நைட்டு 8 மணி மேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 மணி வெயிலில் அவங்க ஆடுவாங்க. 12:30 மணிக்கு நம்மளுக்கு இங்கே மேட்ச் டெலிகாஸ்ட் ஆகுது, நைட்டு விடிய நைட் ஆகுதுன்னா அங்கே மதியம் மொட்டை வெயிலில் அவங்க ஆடுவாங்க. காலைல 6 மணி 5 மணி மேட்ச் இந்திய நேரப்படி, அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ், நேபாளில் விடிய காலம் வரல யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போது நைட்டு தான் பார்ப்பாங்க. இதில் இந்தியா பாகிஸ்தான் வியூவர்ஷிப் ரொம்ப அதிகம், காலங்காலமாக கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க, இங்கே ரொம்ப அதிகங்கிறதுனால அவங்க சிக்கலை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸ் வந்து நைட் மேட்சஸ் கொடுத்துறாங்க. பட் இதில் சிக்கினது யாருன்னா ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ். ஆனால் இவங்களுக்கு எல்லா மேட்சும் வந்து காலையில் 5 மணி 6 மேட்ச் கொடுக்கல. ஆனால் இதில் வந்து ஐசிசி ஒரு விஷயம் தெளிவாக ஒன்று பண்ணியிருக்காங்க. பார்ப்பாங்க, மோதிர 2 டீம் பார்ப்பாங்க. இதில் வந்து வியூவர்ஷிப் எங்கே அதிகமாக வரும், இது யாருக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். இப்போது ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடக்குதுன்னா ஆப்கானிஸ்தானை விட
நியூசிலாண்டில் வியூவர்ஷிப் ரொம்ப அதிகம். நியூசிலாண்டுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அங்கே நைட் மேட்ச் நடத்துகிறாங்க. இந்தியா மேட்சஸும் பாகிஸ்தான் மேட்சஸும் மேக்ஸிமம் நைட்டு. அதே போல் ஸ்ரீலங்கா மேட்சஸும் பங்களாதேஷ் மேட்சஸ் நேபாள் மேட்சஸ். இப்போ நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து கூட நைட்டு தான் ஆடினாங்க. இப்போ அதனால் நெதர்லாண்டுக்கு பிரச்சனை கிடையாது, நேபாளுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ வியூவர்ஷிப் போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேலன்ஸ்டாக ஷெடியூல் வந்து ஐசிசி பிரிச்சிருக்கிறாங்க. இங்கே 13 டீம், இங்கே 7 டீமு. என்ன பண்ணுறது, எனக்கு வந்து யூரோப் வியூவர்ஸும் வேணும், எனக்கு வந்து ஆஃப்ரிக்காலையும் கிரிக்கெட் பார்க்கணும், எனக்கு பிஎன்ஜி ஃபேன்ஸும் வேணுங்கிறதால அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் இங்கே உதப்படும். ஏன்னா இப்போ இங்கிலாண்டில் ஒருவேளை ஆஷஸ் நடக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அது ஒரு விடிய போகும். இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒருவேளை ஆஷஸ் நடக்குது அப்படின்னா அது இங்கே விடிய காலைல ப்ரீ மேட்ச் போஸ்ட் மேட்ச்லாம் அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து ஒன்று இங்கிலாந்து ஃபேன்ஸா இல்லை ஆஸ்திரேலியா ஃபேன்ஸா அப்படிங்கிறத ஒரு 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 குழப்பத்தில் வருவாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க காலைல அங்கே வெஸ்ட் இண்டீஸில் நைட்டு வச்சாலும் பிரச்சனை, காலைல வச்சாலும் பிரச்சனை. சரி இப்போ போட்டு விட நைட்டு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு விட்டுருக்காங்க. இப்போ ஏஷியன் டீமு கூட இந்த யூரோப்பு, ஆஃப்ரிக்கன்ஸ் டீம்ஸ், அமெரிக்காஸ் டீம்ஸ்லாம் மோது ஷெடியூல் ஒரு பிரச்சனையாகுது. அதை சரி பண்ணுறதுக்கு நைட்டில் போட்டுட்டு கொஞ்சம் 2-3 மேட்ச், ஒரு 4-5 மேட்ச் வந்து காலையில் போட்டுருக்குறாங்களே அப்படின்னு. ஆப்கானிஸ்தான் மேட்ச் 2-3 வருது, ஸ்ரீலங்கா மேட்ச் 2 மேட்ச் வருது, பங்களாதேஷ் 2 மேட்ச் வருது, நேபாள் வருது. அப்போது இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாண்டுக்குலாம் அது அநீதி இடிக்க அப்படின்னா ஆமாம், ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து தான் போட்டிருக்கிறாங்க. இப்போது இந்தியா தான் அதில் மாட்டல, பாகிஸ்தான் தான் மாட்டல. இப்போ ஆஸ்திரேலியா, நமீபியா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்னென்னா நமீபியாலையும் நாங்கள் கொஞ்சம் கிரிக்கெட் ஸ்ப்ரெட் பண்ணணும், அடுத்து ஒரு வேர்ல்டு கப் நடக்குது, நமீபியா மேலே கொஞ்சம் கருணை வச்சு நமீபியாவுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்காங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் இதில் கொஞ்சம் லைட்டாக மாட்டிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். பட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸிங்கு அந்த இதெல்லாமே கிடையாது. இப்போ செமிஃபைனலில் ஏஷியன் டீம் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக கயானால தான் ஆடுவாங்க. அவங்க வந்து டினிடாட்டில் மேக்ஸிமம் ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா வியூவர்ஷிப் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்தியாவோ பாகிஸ்தானோ செமிஃபைனல் வந்துட்டாங்கன்னா மார்க் மை வேர்ட் கயானால தான் ஆடுவாங்க. 8 மணிக்கு கயானால இந்தியன் நேரப்படி நம்மளுக்கு இங்கே நடக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கயானால ஏஷியன் டீம் எந்த டீம் வந்தாலும், இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா டீமுக்கும் ஐசிசி இப்படி தான் பண்ணுவாங்க. ஐ திங்க் 2010 பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஃபைனலுக்கு வந்துட்டா ஒரு வேளை வந்து இந்த டைமிங் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஓகேங்களா, அதுலேயும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. பட் இதுதான் எல்லா ஃபிக்ஸிங்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பேலன்ஸ்டாக ஐசிசி இந்த ஷெடியூல் அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் நடத்தின மாதம் தான் என்னை ஒருத்தருக்கு தப்புன்னு நான் சொல்லியிருந்துருக்கேன். பட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சீட்டிங்கும் எந்த விதமான ஃபிக்ஸிங்கும் இதில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. டிவிக்கு வர ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் ஓகேங்களா, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி தான், ஒலிம்பிக்ஸாக இருந்தாலும் சரி தான், அத்லெட்டிக்கை வச்சுக்கோங்க, அதுவாக அத்லெட்டிக் இதெல்லாம் எல்லாம் ஒன்றா தான் வரும். அதான் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, ஹேண்ட்பாலாக இருந்தாலும் சரி, ஹாக்கியாக இருந்தாலும் சரி, வியூவர்ஷிப் ரொம்ப முக்கியம். டிவிக்கு போகுதுனாலே வியூவர்ஷிப்பை யோசிச்சு தான் ஸ்போர்ட் நடத்துகிறவங்க பண்ணுவாங்க. பிஸ்னஸும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதாவது கிரிக்கெட் இப்போ குளோபலைஸ்டு ஆகிட்டு இருக்குது. இனி வரும் காலங்களில் இப்போ எப்படி ஃபிஃபா வந்து ஃபேன்ஸ் பின்னாடி ஓடாமல் ஃபேன்ஸ் ஃபிஃபா பின்னாடி வந்துட்டுருக்காங்க, அதே போல் இந்த வேர்ல்டு கப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடி வேர்ல்டு கப்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 3 மணி நேரம் கேம் தானே. அதாவது ஒரு ஆஃப்ரிக்காவில், ஏஷியாவில் நிறைய டீம் வந்திருக்காங்களாங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் காலங்காலம் அமைக்கப்படும். இதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் இந்த ஒலிம்பிக்ஸில் T20 வேர்ல்டு கப்போட ஷெடியூல் எப்படி அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னும் 4 வருஷம் இருக்குது. பட் சிம்பிளான விஷயந்தான். டெஸ்ட்டு ஓடிஐலாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. அது அந்த டைமில் அது அப்படி நடத்தாகணும். பட் T20 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அது அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அது கொடுத்துருக்குது. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் ஐசிசியும் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தென் வீடியோ நிறைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.